அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். நான் ரோஸ் பெஸ்டி கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி தனிப்பட ஒரு உரமா செடிகளுக்கு நிறைய உரங்கள் கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் கிடைக்காத ஒரு ரிசல்ட் எனக்கு ரோஸ் பெஸ்டியில் கிடைச்சிது. இந்த பஞ்சஸ் ஆஃப் ரோசஸ் பாருங்க, அந்த மொட்டுக்கள் மலர்றதுக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு எத்தனை மொட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. முள்ளு பயங்கரமா குத்து, அதனால என்னால் பிடிக்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு கொத்து கொத்தாதான் மொட்டுக்கள் வந்துகிட்டு இருக்கு. மேக்சிமம் எல்லா செடியிலையுமே கொத்தான மொட்டுக்கள் தான் ரோஸ் பெஸ்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்குது. இது ரெகுலரா நம்ம கிட்ட உரம் வாங்குறவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பஞ்சஸ் ஆஃப் ரோசஸ் தான் என்னோட செடியில பூக்குது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரோஸ் பெஸ்டி அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உரங்க. ஸோ உங்களுக்கு உரம் வேணும்னா நீங்களும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட செடிகளுக்கு மாதம் ஒரு தடவை நீங்கள் கொடுத்து பாருங்க. இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இறக்குற நிலமையில இருந்துச்சு. இந்த ரெட் கலர் ரொம்ப குட்டி பட்டன் ரோஸு, அந்த செடி இந்த அளவுக்கு ஹைட்டாக இவ்வளவு பூக்கள் கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கலைங்க. அந்த அளவுக்கு எனக்கு பூக்கள் கொடுத்துருக்குன்னா இதுக்கு காரணமும் ரோஸ் பெஸ்டி தான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு செடிக்கு தேவையான சத்துக்கள் கரெக்டான டைம்ல நம்ம கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ரிசல்ட் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்களும் ஜஸ்ட் ஒரு தடவை ரோஸ் பெஸ்டியை யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜக்கம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.